Hi friends, வணக்கம். Welcome to nethrathreadarts. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த மாதிரி ஒரு மினி handbag keychain தான் எப்படி பண்றது அப்படினு தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரமே பண்ணிடலாம். இந்த keychain வந்து எப்படி பண்றதுங்கிறது இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா கீழ இருக்க subscribe பட்டனை subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற bell ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து 2.5 mm ஹூக்கும் ப்ளஸ் ஒரு யானும் எடுத்துர்க்கேங்க. நான் இப்போ வந்து மேஜிக் சர்க்கிள் பண்ண போறேங்க. மேஜிக் சர்க்கிள் எப்படி பண்ணனும்னா என்னோட விரல் சுத்தி நான் நூல் எடுத்துக்கிறேன். இப்போ என் விரல் மேல ரெண்டு நூல் இருக்கா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கடியில் ஹூக் விட்டு செகண்ட் ஒன்னை நான் எடுக்கிறேன். அப்படியே மெதுவாக என்னோட கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு செயின் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, இதுதான் மேஜிக் சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிளில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இந்த சர்க்கிளில் மொத்தம் நான் 8 சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேங்க. சிங்கிள் க்ரோஷெட் எப்படி போடுறதுங்கிற ஒரு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ரவுண்டுக்குள்ளே போய் அந்த யானை எடுத்துகிட்டு வரணும். இப்போக்கு மேலே 2 லூப் இருக்கா, 2 வழியாகவும் சேர்த்து நான் எடுத்துட்டேன். இதுதாங்க சிங்கிள் க்ரோஷெட். இதே மாதிரி நான் 8 சிங்கிள் க்ரோஷெட்டும் போட்டுட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8 சிங்கிள் க்ரோஷெட்டும் போட்டுட்டோம். அந்த ஃபஸ்ட்டு நூல் இருக்குல்ல, அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த ரவுண்டு வந்து டைட் ஆகிடும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அதுக்காக இப்போ நான் லாஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட் இருக்குல்ல, அதில் போயிட்டு நான் வந்து ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். செகண்ட் ரவுண்ட் பண்ண போகிறோம். செகண்ட் ரவுண்ட் என்ன பண்ணணும்னா எல்லாத்துலேயும் இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது 8 சிங்கிள் க்ரோஷெட் இருக்கா, ஒவ்வொரு செயின் மேலேயும் நான் இப்போ 2 சிங்கிள் க்ரோஷெட்டுன்னு மொத்தம் 16 சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேங்க. ஃபஸ்ட்டு செயினில் போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டேன். அதே செயினில் மறுபடியும் நான் இன்னொரு சிங்கிள் க்ரோஷெட்டும் போடுறேன். இப்போ 2 போட்டுட்டேன்னா, ஸோ இப்போ அடுத்த செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட். இந்த மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே போடணுங்க. நான் ஃபுல்லாக போட்டுட்டு ஃபைனல் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து போட்டுட்டோம். அந்த ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது ஃபஸ்ட் ரவுண்டில் லாஸ்ட் போட்ட ஸ்டிச். இப்போ அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த செயினில் போய் நான் 2 சிங்கிள் க்ரோஷெட் பண்ணுறேன். அப்போ தான் இந்த ரவுண்டு வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ டோட்டல் 16 சிங்கிள் க்ரோஷெட் நம்ம போட்டோமா. இப்போ செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சுங்கிறதுக்காக நான் வந்து அந்த இடத்துல வந்து மறுபடியும் ஸ்டிச் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம தேர்ட் ரவுண்ட் போக போகிறோம். தேர்ட் ரவுண்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். அதுக்கு அடுத்த செயினில் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா, புரியுதா? ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷெட் மட்டும் போடுறேன் ஃபஸ்ட்டாக தெரிகிற செயினில். இப்போ அதுக்கு அடுத்து ஒரு செயின் இருக்கா, அந்த செயினில் நான் 2 சிங்கிள் க்ரோஷெட் பண்ணுறேன். ஒன்று பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், அதே செயினில் நான் இன்னொன்றும் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பண்ணுறேன். ஒரு சிங்கிள் க்ரோஷெட் அப்புறம் இன்க்ரீஸ். அந்த மாதிரி ஃபைனலாக பண்ணோன்னா நமக்கு இந்த ரவுண்டில் மொத்தம் 24 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்குங்க. இப்போ வந்து நம்ம ஃபைனல் வந்துட்டோம். இப்போ அந்த ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் 2 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ முடிஞ்சதுக்காக நான் வந்து இப்போ ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது நான் ஃபோர்த் ரவுண்ட் போகிறேன். இப்போ எல்லா செயின் மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் தான் போட போகிறோம். மொத்தம் நமக்கு 24 சிங்கிள் க்ரோஷெட் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபைனல் நான் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேயும் நான் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடுறேன். இப்போது ஃபோர்த் ரவுண்ட் வந்து முடிஞ்சிருச்சா. ஸோ நான் வந்து இப்போ வந்து ஸ்டிச் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம 5th ரவுண்ட் போக போகிறோம். 5th ரவுண்டில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு செயின்லேயும் செகண்ட் செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். தேர்டு செயினில் நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன்.
அதாவது 2 சிங்கிள் crochet போட்டு தேர்ட் ஒன்ல இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு செயினில் நான் ஒரு சிங்கிள் crochet போட்டுட்டேன். அடுத்த செயின்லேயே நான் இன்னொரு சிங்கிள் crochet போட்டேன். இப்போ மூணாவதாக இருக்குல்ல செயின், அதில் வந்து நான் 2 சிங்கிள் crochet பண்ணுறேங்க. ஒன்று பண்ணிட்டேன். அதே செயினில் மறுபடியும் நான் இன்னொன்று பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக பண்ணால் மொத்தம் நமக்கு 32 சிங்கிள் crochet கிடைக்குங்க. அது ஃபுல்லாக பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வந்துட்டோம். லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 செயின்ஸ் இருக்கா. ஃபஸ்ட்டு 2ல் ஒவ்வொரு சிங்கிள் crochet போடணும். ஒரு சிங்கிள் crochet போட்டேன். அடுத்த செயின்லேயே ஒன்று போடுறேன். இப்போ அந்த ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை கழட்டிட்டு அதில் வந்து நான் 2 சிங்கிள் crochet போடுறேன். இப்போ மொத்தம் 32 ஸ்டிச் இருக்குங்க. இப்போ நான் இந்த ரவுண்ட் முடிஞ்சிச்சா, ஸோ நான் வந்து ஸ்டிச் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கு அடுத்த ரவுண்ட் வந்து ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochetன்னு போட போகிறேங்க. அப்படி போட்டோன்னா எனக்கு வந்து மொத்தம் 32 சிங்கிள் crochet கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6th ரவுண்டு தானே போட போகிறோம். நான் இதே மாதிரி ஒரு அப் டு 11 வரைக்கும் போடுறேங்க. அதாவது ஃபுல்லாக ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochetன்னு. இப்போ நம்ம ஆல்ரெடி 5 ரோ முடிச்சிருக்கோமா. 6வது ரோவில் நான் ஃபுல்லாக ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டுட்டு மொத்தம் எனக்கு 32 ஸ்டிச் கிடைக்குமா. அப்புறம் நான் 7th ரோலையும் அதே மாதிரி பண்ணுறேன். அதே மாதிரி நான் ஒரு 11 வரைக்கும் பண்ணுறேங்க. ரோ 11 வரைக்கும் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோ 11 வரைக்கும் பண்ணிட்டோம். இப்படி தாங்க கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு 5 செயினில் ஒவ்வொரு சிங்கிள் crochetட்டாக போட போகிறேங்க. மொத்தம் 5 சிங்கிள் crochet போட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு செயினில் போய் ஒரு சிங்கிள் crochet போட்டேன். அதுக்கு அடுத்த செயினில் செகண்ட் ஒன், அப்புறம் தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், அப்புறம் ஃபிஃப்த் ஒன். இப்போ போட்டாச்சா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 10 செயின் போட்டுக்கிறேங்க. 10 செயின் போட்டேன்னா இப்போ கீழே வந்து நான் ஒரு 6 சிங்கிள் crochetட்டை வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அதாவது 6 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 7வது சிங்கிள் crochet இருக்குல்ல, அதில் போய் நான் ஒரு சிங்கிள் crochet போடுறேன். இப்போ நான் ஒன்று போட்டுட்டேன்னா ரிமைனிங் நான் 9 சிங்கிள் crochet போடணுங்க. மொத்தம் 10 சிங்கிள் crochet. ஓகேவா. இப்போ நான் இதே மாதிரி 9 சிங்கிள் crochet போட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இப்போது 9 சிங்கிள் crochet போட்டேங்க. ஆனால் அதே மாதிரி நான் 10 செயின் போட்டுக்கிறேன். 10 செயின் போட்டுட்டு கீழே வந்து 6 சிங்கிள் crochet ஸ்கிப் பண்ணிவிட்டு 7வது சிங்கிள் crochetல போய் நான் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். இப்போது ரிமைனிங் வந்து நான் இந்த பக்கம் வந்து 4 சிங்கிள் crochet போடணுங்க. அதாவது 2 பக்கம் ஹேண்டிலுக்கும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 10 சிங்கிள் crochetக்கு கணக்கு. நான் வந்து 5 சிங்கிள் crochet போட்டு செயின் போட்டேன். அப்புறம் ரைட்டில் 10 சிங்கிள் crochet போட்டேன். இப்போ இந்த பக்கம் 4 சிங்கிள் crochet போட்டேங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு ஒரு சிங்கிள் crochet பண்ண போகிறேங்க. இப்போ நான் பண்ணிட்டேன். 13வது ரவுண்ட் வந்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த செயின்ஸ் போட்டோம்ல அந்த இடத்துல தான் இப்போ நம்ம போய் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த 5 சிங்கிள் crochet மேலேயும் நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த செயின்ஸ் போட்ட இடத்துக்கு நான் போயிடுறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம அந்த செயின்ஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த செயின்ஸ் மேலே நான் வந்து 12 சிங்கிள் crochet போட போகிறேங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட் ஒன் போடுறேன். ஃபஸ்ட் ஒன் போட்டுட்டேன். இதே மாதிரி நான் 12 சிங்கிள் crochetட்டும் போட்டுட்டு ஃபைனலாக வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 12 சிங்கிள் crochetட்டும் போட்டுட்டேன்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த பக்கம் செயின்ஸ் போட்ட இடத்துக்கு போகணுமா. ஸோ இதுக்கு நடுவில் 10 சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம். ஸோ இந்த 10 சிங்கிள் க்ரோஷெட் மேலேயும் நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே அந்த பக்கம் செயின்ஸ்க்கு போயிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் 10 சிங்கிள் க்ரோஷெட் மேலேயும் செயின்ஸ் போட்டுகிட்டே போகிறேன். இப்போ வந்து நம்ம செயின்ஸ் கிட்ட வந்துட்டோம். இப்போ இந்த செயின்ஸில் வந்து எத்தனை போடணும்? 12 சிங்கிள் க்ரோஷெட் போடணுமா. ஸோ நான் அதே மாதிரி 12 சிங்கிள் க்ரோஷெட்டும் போட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் 12 சிங்கிள் க்ரோஷெட்டும் போட்டு அது பக்கத்தில் இருக்க செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டே போகிறேன். 5 செயினில் பண்ணணுங்க. இதுதான் லாஸ்ட் ஒன். இப்போ நான் அப்படியே ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறேங்க. நம்மளோட மினி ஹேண்ட்பேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது இப்படி பிளெயினாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ நான் வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு குட்டி ஹார்ட் வந்து வச்சு தைக்க போகிறேங்க. இந்த ஹார்ட் வந்து எப்படி பண்ணுறதுங்கிற டுட்டோரியல் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை கூட போய் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மினி ஹேண்ட்பேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் யாருக்காச்சும் gift மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.